பொறுக்க வந்த மாதிரி தெரியல, பொறுக்க வரல, பொறுப்பேற்க வந்திருக்கிறேன். நகோமி அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையான போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். சொல்ல போனா இது பொறுக்க போனது எதனால தெரியுமா? இப்படி ஒரு உறவுக்காரன் இருக்கிறான்னு தெரியாது. ஐயோ, புரியுதா? அப்புறம்தான் நகோமின்ற ஒரு நல்ல பாஸ்டர் அம்மா, அதுதான் மாமியார், அது சொல்லி தருது. இந்த பார்ப்புல அந்த வயல்ல நீ பொறுக்கிறாள்ல, அந்த வயல் ஓனரே உனக்கு சொந்தம். ஆமென். அடுத்த நாள் நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு இப்போ வேற மாதிரி போகுது. என்னம்மா பொறுக்க வந்த மாதிரி தெரியல, பொறுக்க வரல, பொறுப்பேற்க வந்திருக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க. குளித்து எண்ணெய் பூசி எல்லாம் மேக்கப்பு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேக்கப்பு. ஆமென். மேக்கப் போட்டு எங்கே போகுது? பொறுக்க போல களம் இறங்குது. என்னைக்கு சபைக்கு இந்த வெளிப்பாடு வருகிறதோ, என்னைக்கு பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு இந்த ரெவலேஷன் வருதோ, அது பொறுக்கி கொண்டு இருக்காது, அது பொறுக்குகிற ரூத்தா இருக்காது. அது மேல அமர்ந்து பொறுப்பேற்கிற ரூத்தாக கிறிஸ்துவுக்குள் தன் ஆசீர்வாதங்களை, தன் நன்மைகளை எடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அது வந்துவிடும். ஆமென். பாருங்க, அதே வயலுக்கு தான் யாரா போச்சு? பொறுக்க போச்சு. இப்போ பாருங்க, நகோமி டீச் பண்ணுறா. அம்மா எங்கே போனால் என்ன, இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், என்ன நல்லா விசாரித்தார் அப்படின்ட்டு, தெரிஞ்சவர் மாதிரியே கேட்டார், ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, நல்லா எனக்கு என்ன சிந்த விட்டார், எனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் கொடுத்தாருன்னு இதுலேயே சந்தோஷமாக ஆகிட்டு இருக்கு. நகோமி பார்த்தா அதெல்லாம் ரட்சிப்பு பிச்சு இதெல்லாம் இருக்கட்டும், பிச்சிப்புலாம் இருக்கட்டும், இன்னும் மேன்மையானது இருக்குது. என்னது? செழிப்பு. ஆமென். வெறும் குடிப்பிலே இருந்துடாத, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. இந்த போவாஸ் வெறும் அன்றன்றுள்ள அப்பத்தை அப்படியே சிந்த விடுறவர் அல்ல, உங்க வாழ்க்கையில இழந்ததையெல்லாம் திருப்பி தருகிறவர், இழந்த வாழ்க்கையை மீட்டு தருகிறவர், புதிய வாழ்க்கையை தருகிறவர். ஆமென். எந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லாம போனையோ அதே ஊர்ல நீ வாழ்க்கைப்படுவாய்.